இத பார்த்த உடனே பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிரும் திருச்செந்தூர் கோயில்னு. ஏன்னா முன்னாடியே போர்டு பார்த்திங்கன்னா அழகா போட்டிருப்பாங்க. திருச்செந்தூர் முருகா திருவடி சரணம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா செம்ம ஃபீலிங்காக இருக்கும். நாங்களாம் பார்த்திங்கன்னா மாதக்கணக்கில் வந்து விரதம் இருந்து போகிறது. ஆனால் போயிட்டு பார்த்திங்கன்னா காலையில் தரிசனம் பார்க்க மாட்டோம் எப்போதுமே. சாயங்காலம் தான் பார்ப்போம். ஏன்னா காலையில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும். நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து ரொம்ப நேரம் வந்து பார்க்க முடியாது அப்படினால நாங்கள் எப்போ திருச்செந்தூர் போனாலுமே காலையில் போய் கடல்லலாம் குளிச்சுட்டு வந்துடுவோம். குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு ரூமில் வந்து தங்கிடுவோம். சாப்பிட்டுட்டு ஏன்னா வந்து எப்போதுமே நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிடுறோம் பார்த்திங்கன்னா, நாங்கள் ஆத்தூர்லேருந்து நடந்து வர மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருப்போம். ஆத்தூர்லேருந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் இருக்கும். அதனால் நைட் டைமெல்லாம் நடந்து வருவோம். அதனால் காலையில் கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரூமில் போய் தூங்கிடுவோம். தூங்கிட்டு சாயங்காலம் போல் தான் கோவிலுக்கு வருவோம். எங்கள் கூட வர்றவங்களாம் பார்த்திங்கன்னா உள்ளே கோயிலுக்குள்ளே சாமியை பார்க்க விட்டுருவாங்கல்ல. அப்போ முருகனை போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு கையெடுத்து கும்பிடுவாங்க. எனக்கெல்லாம் கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும். நம்ம வந்ததே சாமியை பார்க்க தான். பார்க்க விடுறதோ 5 செகண்டோ 3 செகண்டு தான். அந்த சமயத்தில் போய் கண்ணை இறுக மூடிக்கிட்டு வேண்டுதலெல்லாம் கடகடன்னுவாங்க. நாங்களாம் அப்படி கும்பிடவே மாட்டோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா இவ்வளோ தவறுந்து வந்ததே பார்த்திங்கன்னா முருகனை வந்து நேருக்கு நேராக பார்க்குறதுக்காக தான். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு செகண்டு கூட கண்ணை இமைக்காமல் முருகனை வந்து நல்லா கண் குளிர பார்ப்போம். எங்களோட வேண்டுதல்லாம் அடுத்தது தான். நாங்கள் கோயிலுக்கு வெளியில் வந்துட்டு கூட கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு எனக்கு என்னென்ன வேண்டுதல் வேணுமோ அதெல்லாம் வேண்டிக்கிடுவோம். ஆனால் கோயிலுக்குள்ளம்போது பார்த்திங்கன்னா முருகனை வந்து நல்லா வந்து மனம் குளிர பார்ப்போம். அந்த கிடைக்கிற 5 செகண்டு 6 செகண்டு தான் கொடுப்பாங்களே அவங்களே. அதுக்குள்ளே போங்க போங்கன்னு தள்ளி விட்ருவாங்க. அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் போய் நம்ம இறுக கண்ணை மூடிக்கிட்டு முருகா முருகான்னு கும்பிட்றது பார்த்திங்கன்னா நான் அப்படி ஒரு நாளும் கும்பிட்டதே இல்லை. நல்லா கண்ணை திறந்து முருகனை வந்து பார்த்துட்டு திருப்பி நம்ம வீட்டுக்கு வந்தாலுமே நம்ம பார்த்த அந்த முருகன் வந்து நமக்கு தெரிகிற மாதிரியே எங்களுக்கெல்லாம் பிம்பம்லாம் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டே பழக்கம். இனிமேல் யாராவது பார்த்திங்கன்னா வேண்டுதல் வச்சு கோயிலுக்கு போனீங்கன்னா அப்புறமா நீங்கள் கோயிலில் உட்காந்துட்டு கூட அந்த வேண்டுதலெல்லாம் சொல்லிக்கோங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சாமியை வந்து கண் திறந்து நல்லா வந்து கண் குளிர வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் போகிறதே பார்த்திங்கன்னா சாமியை பார்க்குறதுக்காக தான். அப்புறம் சாமி கிட்ட போய்க்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு வேண்டுறதெல்லாம் என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லு பாருங்கள். நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா காவடி அதெல்லாம் தூக்கிட்டு வந்திருந்தாங்க. பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. நல்ல இருட்டினதுக்கு அப்புறம் தான் காவடி எல்லாமே வந்தது. எப்போதுமே பார்த்திங்கன்னா சும்மாவே கொட்டு சத்தம் அந்த மாதிரி கேட்டாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜாலியாகிடும் மைண்டு. அதுவும் கோவிலுக்குள்ளே காவடியெல்லாம் தூக்கிட்டு வரும்போது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். அந்த கூட்டத்திலேயே நாங்கள் பார்த்துட்டு கடற்கரையில் எல்லாமே சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருந்துட்டு நைட்டும் பார்த்திங்கன்னா கடற்கரையில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 மணி போல் தான் நாங்கள் வந்தோம். வந்து சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறனால நாங்கள் கடல்லேருந்தே லேட்டாக தான் வந்தோம். வந்துட்டு நேராக ரூமில் போய் தூங்கியாச்சு. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு காலையில் போய் சாமி கும்பிட்டோன்னா 4 மணியை போல் அவ்வளோ கூட்டம் இருக்காது. அதனால் சாமியை